ஹாய் ஆல். இங்கே எவ்ரி வெனஸ்டே வந்து மார்க்கெட் போடுவாங்க. நேற்றையும் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மார்னிங் எடுத்து சமைக்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலையுமே வந்து இது ரொம்ப இடத்த வந்து அடைக்காமல் இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து 5 கண்டெய்னர் வந்து ₹200 ₹180 அந்த மாதிரி தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டெல்லாம் வெளியில் வச்சாலும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி கூடையில் வெளியில் வச்சுருவேன். தக்காளி பழமாக இருக்கிறத மட்டும் வெளியே வச்சுட்டு காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தீர எடுத்துக்குவேன். கூடவே வந்து இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தால் டஸ்ட்டு க்ளீனருமே வந்துடுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மேலே வந்து ஒரு டஸ்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம இந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஃபேனில் உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இதை வளைச்சி விட்டுட்டு நம்ம ஃபேனில் உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜன்னல் கம்பியிலலாம் படிஞ்சிருக்க டஸ்ட்டையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஹைட் அட்ஜஸ்டபுளாக இருக்கிறதுனால ஈஸியாக எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலுமே க்ளீன் பண்ண முடியுது. இதை நம்ம வாஷ் பண்ணியும் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். டின்னருக்கு வந்து வெஜ்ஜி சாலட் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு பேனில் கொஞ்சமாக பட்டரு, ஆனியனு, பன்னீர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் வாங்கி நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. எல்லா வறுவலுக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே 80% வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் இல்லை வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் கூடவே வந்து நான் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால் நான் தனியாக சேர்க்கலை. அவ்வளோதாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சூப்பர் எம்மியான வெஜ் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது ஒரு டயட் ரெசிபியும் கூட. மார்னிங் ஒர்க் போகும்போது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.